இந்தியா முழுவதும் வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயர் நீக்கம் செய்யப்பட்டவர்களை குடியுரிமையற்றவர்கள் ஆக்கி அவர்களை அகதி முகாம்களில் அடைத்து வைக்கக்கூடிய நிலை எதிர்காலத்தில் ஏற்படும். இதெல்லாம் வெறும் கற்பனை கிடையாது, யூகம் கிடையாது. இதான் 20 வருஷத்துக்கு பின்னால் நடக்க போகுது. இதெல்லாம் ஏன் RSS செய்யறா அப்படின்னு சொன்னா, இந்த கான்ஸ்டிடியூஷன் தர்ற அனைவரும் சமம், அனைவருக்கும் வாக்குரிமை என்கிற இந்த சமத்துவத்தை சிதைப்பது அவர்களின் நோக்கம். அனைவரும் சமம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அம்பானிக்கும் அதானிக்கும் ஒரு ஓட்டு, தெருவில் இருக்கிற பிச்சை எடுக்கிறவனுக்கு ஒரு ஓட்டு. இந்த சமத்துவத்தை உறுதிப்படுத்தியது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் வகுத்தளிக்க பெற்ற அரசமைப்பு சட்டம். அதுதான் ஈக்குவாலிட்டி. இதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தொடக்க காலத்தில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் உயர் சாதி வகுப்பை சார்ந்தவர்களுக்கும் கல்வி கற்றவர்களுக்கும் பட்டா வைத்திருந்தவர்களுக்கு மட்டும்தான் வாக்குரிமை இருந்தது. அந்த நிலையை மறுபடியும் கொண்டு வர பார்க்கிறார்கள். பட்டா போன்ற சொத்து பத்திரங்களை அல்லது இதர ஆவணங்களை காட்ட முடியாதவர்கள் வாக்குரிமையற்றவர்களாக மாற்றப்படுவார்கள். சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்களும் பெரும்பான்மையானவர்கள் வாக்குரிமையற்றவர்களாக மாற்றப்படுவார்கள். ரொம்ப தெளிவாக, பட்டவர்த்தனமாக, அப்பட்டமாக குடியுரிமையை உறுதி செய்வதற்கான ஒரு சிறப்பு நடவடிக்கையாகத்தான் இந்த SIR என்கிற நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. இதனுடைய இறுதி இலக்கு என்ன என்றால், அவன் விரும்புகிற காலத்தில் காங்கிரஸ் இல்லாத ஒரு தேசம் உருவாகும், இடதுசாரிகள் இல்லாத ஒரு தேசம் உருவாகும், எதிர்க்கட்சிகள் இல்லாத ஒரு தேசம் உருவாகும். ஏனென்றால் சிறுபான்மையினரும் பெரும்பாலான உழைக்கும் வர்க்கமும் ஏழை மக்களும் இடதுசாரிகள் உள்ளிட்ட திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் போன்ற இந்த கட்சிகளையே 90% ஆதரிக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேருக்குமான வாக்குரிமையை பறித்துவிட்டால் இந்த இயக்கங்கள் எதிர்காலத்தில் வீரியத்தோடு செயல்பட முடியாமல் போய்விடும். மீண்டும் காங்கிரஸ் புத்துணர்ச்சி பெற்று ஆட்சிக்கு வர விடாமல் தடுத்துவிட முடியும்.